நாம கடந்த 2 வாரங்களாக கர்த்தருடைய நாளின் மாலை ஆராதனைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 2 பிரசங்கங்களை இந்த புத்தகத்திலிருந்து நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவது பிரசங்கம் இந்த நிருபத்தை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகம். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிற போது நாம் செய்கிறது தான். அப்படி அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பொதுவான புரிதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பிரசங்கம் உதவி செய்தது. 2வது பிரசங்கமாக கடந்த வாரத்தில் பவுலின் அறிமுக வார்த்தைகள் என்கிற தலைப்பில் 1 to 5 வரை உள்ள வசனங்களை நாம சிந்தித்து பார்த்தோம். பவுல் என்ன நோக்கத்தோடு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறேன் என்பதை மிக சுருக்கமாக, அதே நேரத்தில் தெளிவாக, அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த 5 வசனங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறத நாம பார்த்தோம். ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்கிற அந்த பொன்மொழிக்கு இணங்க இந்த முழு நிருபத்தையும் நாம புரிந்து கொள்வதற்கு இந்த 5 வசனங்கள்ல பவுல் நமக்கு முன்பாக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்ததை நாம சிந்தித்து பார்த்தோம். முதல் 2 வசனங்கள்ல தன்னுடைய அப்போஸ்தல பதவியை குறித்து அவர் விளக்குகிறத பார்க்கிறோம். தன்னுடைய அப்போஸ்தல பதவி தனக்கு மனிதர்களால் கொடுக்கப்பட்டதல்ல, அது பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் இருவரையும் சாட்சிகளாக நிறுத்தி 2வது வசனத்துல என்னோடு இருக்கிற சகோதரர்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அப்போஸ்தல பதவியை அவர் அங்க முன்வைக்கிறத பார்க்கிறோம். ஏன் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல பதவியை இங்கு குறிப்பிட்டு எழுதணும்னா, அந்த கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளை பாதித்திருக்கிற ஒரு போதனைக்கு முக்கியமான காரணம் பவுலினுடைய போதனை தான். பவுலினுடைய போதனை தவறு என்று பவுலினுடைய போதனையோடு கூட நாம செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் அந்த காலத்துல இருந்த ஒரு பிரச்சனை. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஒரு செய்திய பொய்யாக்கணும்னா அந்த செய்தியை சொன்னவருடைய அதிகாரத்தை இல்லாம ஆக்கிட்டா போதும். சோ அங்க வந்திருந்த அந்த யூதர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள், பவுல் ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்று பவுலினுடைய அப்போஸ்தல பதவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைத்து பவுலினுடைய மதிப்பை குறைத்திருந்தார்கள். இப்ப பவுல் அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லிட்டா பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மை இல்லை என்று ஆகிவிடும். அதை மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் தான் சத்தியத்தை உறுதியாக சொல்லுகிறவர்கள், சபையினுடைய அஸ்திபாரங்கள். ஆகவே அத பவுலை அப்போஸ்தலன் இல்லை என்று சொல்லிவிட்டால் இதுவரைக்கும் பவுலால் சொல்லப்பட்டதெல்லாம் பொய் என்று மாறிவிடும். இதுக்காக தான் அங்க இருக்கிறவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே பவுல் தன்னை அங்கு அப்போஸ்தலன் என்று முன்வைத்து விளக்க வேண்டியது அவசியமாக இருந்ததுன்னு பார்த்தோம். 3வது வசனத்துல அந்த கலாத்திய சபைகளுக்கு ஒரு வாழ்த்துதலை அவர் சொல்லி எழுதுகிறார். பிதாவாகிய தேவனை முன்வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த கிருபையும் சமாதானமுங்கிற அந்த 2 வார்த்தை பிரயோகங்களினுடைய அர்த்தம் என்னன்றதையும் பார்த்தோம். எங்க கிருபை இருக்கோ அங்கதான் சமாதானம். அந்த கிருபைன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈவு, எந்த தகுதியின் அடிப்படையிலேயும் இல்லாம கடவுளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஈவாக, இலவசமான ஈவாக, அது அவருடைய விருப்பத்தின்படி அமைந்த ஈவாக. ஈவு அப்படின்னா பிச்சைன்னு கூட பார்த்தோம். ஆண்டவர் பிச்சையாக அவருடைய கிருபைய கொடுத்து மனிதர்களை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பின் மூலமாக வருகிறது தான் சமாதானம். அப்ப நோ கிரேஸ் நோ பீஸ்ன்னு பார்த்தோம். கிருபை இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஆகவே இந்த நிருபத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிற 2 அற்புதமான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். கிருபை இல்லாம ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்லாம சமாதானம் இல்ல. கலாத்திய மக்களே, உங்களை கலக்கி கொண்டிருக்கிற, உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிற இந்த போதனைகள் கிருபையை சந்தேகிக்க செய்கிறது. அதனால் உங்களுக்கு மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்து கிருபையையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி
இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் அவசியத்தை உணர்த்தி அது ஒவ்வொரு பாவிக்கும் எப்படி தேவையாக இருக்கிறது என்பதை விளக்கி அவரை மகிமைப்படுத்தினதை 4-5 வசனங்கள்ல நாம சிந்தித்து பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக போன வாரம் நாம பார்த்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஒரு பரவலாக இந்த கலாத்தியர் நிருபத்தை நாம பார்க்கும் போது முதல் 2 அதிகாரங்கள்ல பெரும்பாலும் பவுல் தன்னை பற்றிய அந்த சுய விளக்கம்னு சொல்லுகிறோம்ல, தான் யார், தான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன், என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கடவுளால் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, இப்படி தன்னை பற்றி விளக்குகிறதுலேயே அந்த முதல் 2 அதிகாரங்களை அவர் கொண்டு செல்லுகிறார். 3-4 அதிகாரங்கள்ல முக்கியமாக சுவிசேஷத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் உள்ள வேற்றுமைகளை அவர் விவரித்து எழுதுகிறார். ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம்தான். நாம சொல்ல போறது இல்ல நியாய பிரமாணம் கிறிஸ்தவனுக்கு அவசியம் இல்லைன்னு. அதாவது நம்ம சொல்ற நியாய பிரமாணம்ன்றது 10 கட்டளை. ஆனா அன்னைக்கு அந்த கலாத்தியர்களை கலக்கமடைய செய்து கொண்டிருந்த யூதர்கள் சொன்னது வேற. அது மோசையினுடைய நியாயப்பிரமாண சடங்குகள், விருத்த சேதனம், இதெல்லாம் செய்யணும்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்ப பவுல் அந்த 3-4 அதிகாரங்கள்ல ரொம்ப தெளிவாக கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் வேறுபடுத்தி காட்டுகிறார். 5-6 அதிகாரங்கள்ல பெரும்பாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான புத்திமதிகளை அவர் சொல்லுகிறார். இதுல சில இடங்கள்ல கலாத்தியரை கொஞ்சம் கடுமையாக அவர் சாடி இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சோ இப்படி இந்த கலாத்தியர் நிருபத்தை பார்க்கும்போது இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கட்டும். முதல் 5 வசனங்கள் ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடித்தளம் மாதிரி. இனி பவுல் விளக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் போட்டது மாதிரி ஒரு சுருக்க விளக்கம். முதல் 2 அதிகாரங்கள்ல தன்னை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறார். 3-4 அதிகாரங்கள்ல சுவிசேஷத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை, வேற்றுமைகளை அவர் விளக்குகிறார். 5-6 அதிகாரங்கள்ல பெரும்பாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சம்பந்தமான புத்திமதிகளை அவர் கொடுத்து வருகிறார். இப்போ அங்க வந்திருந்த எருசலேமிலிருந்து வந்ததாக சொல்லுகிற யூதர்கள் அங்கு பரப்பின ஒரு போலி போதனைகள் என்னன்னா, பவுல் உண்மையான ஒரு அப்போஸ்தலன் அல்ல, அவரை நம்பாதீர்கள். தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டார்கெட். ஃபர்ஸ்ட் பவுல் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, அவரை நம்பாதீர்கள். 2வது அவங்க போதித்தது என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசை நியாயப்பிரமாண சடங்குகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு கூட சேர்ந்து நிச்சயமாக விருத்த சேதனம் செய்து கொள்ளணும், நியாயப்பிரமாண சடங்குகளை கை கொள்ள வேண்டும், அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும்னு ஒரு போதனைய அங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு அவங்க கொடுக்கும்போது விளக்கம் என்னன்னா, இப்போ நீங்க நியாயப்பிரமாண சடங்குகளை கை கொள்ளாமல் இருந்தால் எப்படி உங்களால் நற்கிரியைகளை செய்ய முடியும்? ஆண்டவருக்கு பக்தி வைராகியம் பாராட்டி உங்களுக்கு வாழ முடியும். இந்த ரோமன் கத்தோலிக்க மதம் இன்னைக்கு செய்கிற அதேதான் அன்னைக்கு கலாத்திய சபைகளை இந்த யூதர்கள் கலங்கம் செய்திருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க மதம் ஃபுல்லாவே சடங்கு தான். அந்த சடங்குகளை செய்வதன் மூலமாக பக்திக்குரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும், அதன் மூலமாக நற்கிரியைகளை செய்ய முடியும். அது ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வேதத்தை தியானிக்கிறதா இருக்கலாம், அந்த ஆண்டவருக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் உருட்டிக்கிட்டு ஒரு தியானமா செஞ்சிட்டு இருப்பாங்களா, அது செய்யறதா இருக்கலாம். மாஸ் என்கிற ஆராதனையில கலந்து கொள்கிற அதுல இருக்கக்கூடிய சடங்குகளை செய்கிறதா இருக்கலாம். அப்படி பல விதங்கள்ல இப்படி சடங்குகளை செய்வதன் மூலமாக தான் நாம நம்மை பக்திக்குரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள முடியும், நம்மை நற்கிரியைகளை செய்ய வைக்க முடியும். இதெல்லாம் இல்லைன்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள குழப்புறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு பொதுவான ஒரு புரிதல்ல பவுலினால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட சபைகள் தான் இந்த கலாத்திய நாட்டில் இருந்த சபைகள். அவர்களுக்கு சுத்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பவுலினால் தெளிவாக விளக்கி போதிக்கப்பட்ட அந்த போதனைகளையே குழப்பக்கூடிய விதத்தில் அந்த போலி போதகர்கள் இருந்திருக்கிறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை அவங்க குழப்பி இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. பல சந்தேகங்களை அவங்களுடைய மனதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு செங்கலை
எடுத்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு செங்கலா எடுத்தோன்னா அந்த பில்டிங் சரிஞ்சிடுற மாதிரி அப்படிதான் அவங்க அன்னைக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, நீங்க விசுவாசம் மட்டும் சொல்றீங்க, அப்ப மற்ற மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க இப்படி எல்லாம் கூட மோசே நியாய பிரமாணங்களை கை கொள்ளாம இருந்தா, விருத்த சேதனை அடையாம இருந்தா உங்களுக்கும் மற்ற மக்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அந்த பெந்தைகோஸ்தே குரூப்ல சொல்றாங்களா இல்லையா, நீ வெள்ளை சேலை தான் கட்டணும், ஏன்னா நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ கடவுளுடைய பரிசுத்தன். பேதுருல நம்ம வாச்ச மாதிரி உங்களை ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக கூட்டமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப நீ என்னதான் செய்யணும்? நீ உன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்தும்படி வெள்ளை மட்டுமே அணிய வேண்டும். வேதம் அப்படி சொல்லுது? வேதம் அப்படி சொல்லுதா? நீங்க பியூரா ஒயிட் மட்டும்தான். ஒயிட் அணியறத தப்பே இல்லை, நல்லதுதான். ஆனா அவனுடைய சிந்தனை தப்பு. அவன் என்ன சொல்றான்? நீ ஒயிட் அணிகிறதின் மூலமாக நீ மற்றவனிடத்திலிருந்து உன்னை வேறுபடுத்தி காட்டுகிறாய். ஒரு போதகர் கேட்கிறாரு, அப்படின்னா மற்றவனுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுல்ல, நீ ட்ரெஸ்ஸை மாத்துறதுல மட்டும் உன்னைய பரிசுத்தமான காட்டுகிற, ஆனா இருதயம் பாத்தீங்கன்னா படு பயங்கரமா இருக்கு, அவனை விட பயங்கரமா இருக்கு. அவன் வேதம் இல்லாம நியாயப்பிரமாணம் இயல்பாக அவனுடைய இருதயத்துல இருக்கிறதுனால அவனுக்கு பாவம் உணர்த்தப்பட்டு அவன் அதை கூட யோசிக்கிறான். ஆனா நீ உன் வேத புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டே ரொம்ப துணிகரமா பாவம் செய்து கொண்டிருக்கிற. அப்ப ஆடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்து சொல்லுவான், நகை போடாதீங்க, நகை போடாதீங்க, நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டிகள், உங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமா இருக்க வேண்டாம். அதனால காதுல தோடோ, கழுத்துல செயினோ, கையில வளையலோ தேவையில்லையே. அப்ப மற்றவர்களிடத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? உங்களை வேறுபடுத்தி காட்டுங்க. நீங்க ஏன் பூ வைக்கிறீங்க? பூ வைக்கிறது ஒரு கிறிஸ்தவ பழக்கமே இல்லையே. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க பூ வைக்க வேண்டாம். அப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுதா? ஒரு சிம்பிளா ஒரு கம்பேரிசன். அவங்களுக்கும் அன்னைக்கு யூதர்கள் எப்படி கலக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பாருங்க வெகு திரள் கூட்டம் இததான் பின்பற்றி போகுது. நகை போட மாட்டோம், ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவோம், பூ வைக்க மாட்டோம், உட்கார்ந்தா எந்திரிச்சா ஸ்தோத்திரம் சொல்லுவோம், வாய திறந்தா ஸ்தோத்திரம் தான். இதெல்லாம் இல்லைன்னா எப்படிங்க நீங்க உங்களை பக்திக்குரியவங்களா காட்டுவீங்க? போனை எடுத்து யாராவது பேசினா பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர். யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு, யாருக்கு பிரைஸ் தி லார்ட்? எனக்கு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பிரைஸ் தி லார்டும் சொல்றது இல்ல, ஸ்தோத்திரமும் சொல்றது இல்ல. அவரு நம்மள ஒரு மாதிரி ஏற இறங்க பாப்பாரு. இவர் பாஸ்டர்னு வேற சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட் சொல்றது இல்ல, ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல. நான் ஒரே சிம்பிளா வணக்கங்க, சிம்பிளா வணக்கம் சொல்லுங்க அப்படின்னா என்ன, நான் பிரைஸ் தி லார்ட் சொல்றேன் வணக்கம்னு சொல்லி முடிக்கிறீங்க. எங்காவது ஜெபம் பண்ணி முடிச்சா கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி செய்யலன்னா அது குஷ்டரோக பாவம் மாதிரி பாக்குறாங்க. இது எப்படி நீங்க இப்படி இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சடங்காக மக்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை போதிக்குதான்னா அது இல்ல, மனிதனுடைய சடங்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்டர் கொண்டாட்டம். காலையிலே நான் சொன்ன மாதிரி 40 நாள் விரதம். என்ன விரதம்? ஒரு காலத்துல முட்டையும் சாப்பிடாம இருந்தானுங்க, இப்ப முட்டையை மட்டும் கவுச்சி இல்லையா, அது பியூர் வெஜ்ஜா மாறிடுச்சான். அது எப்படி இருந்து மாறிச்சுன்னு எனக்கும் தெரியல. ஒரு காலத்துல அதையும் சாப்பிடாம இருந்தாங்க. இந்த 40 நாள் பாத்தீங்கன்னா நோ நான்வெஜ், அப்புறம் ரொம்ப தன்னை ஒடுக்கி நோ டிவி, அதெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வேற என்ன, பூ வைக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா நடந்துக்க பார்ப்பாங்க, தவறாம ஆலயத்துக்கெல்லாம் போறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் எப்படா அந்த 40 நாள் வரும். இன்னைக்கு நடந்திருக்கும் பாருங்க, வீட்டுல ஒரு பெரிய ஃபீஸ்டே நடந்திருக்கும். இதெல்லாம் என்ன, இப்ப நம்ம சொல்றோம் இந்த லென்த் டேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்களே, ஏன்பா இதெல்லாம் வேதத்துல இல்லையா அப்படின்னு ஒரு பெருமூச்சு எடுத்து நம்மள ஒரு ஏலியன்ஸா பாக்குறானுங்க. குட் ஃப்ரைடேக்கு ஆராதனை இல்லையா, குட் ஃப்ரைடேக்கு சர்ச் இல்லையா அப்படின்னு மேலும் கீழும் மூச்சு வாங்குது அவங்களுக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தா இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப இந்த மாதிரி சடங்குகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இது மாதிரிதான் அன்னைக்கும் பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபைகளை கலக்கி கொண்டிருந்த ஒரு வெகு திரள் கூட்டமாக அன்னைக்கு சபைகளை பாதித்து கொண்டிருந்தது. பவுல் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த நிருபத்துல விளக்கம் கொடுக்கிறார். ஒருவேளை நமக்கு இது பெரிய யோசனையா இருக்கலாம், அவ்வளவு சீக்கிரமாகவா இந்த கலாத்திய மக்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள்? ஏன்னா அடுத்த 6வது வசனத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். உங்களை அழைத்த
கிருபையினால் அழைத்த தேவனை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக நீங்க போனதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். பின்வாங்குதல், அதாவது பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்புதல் என்று நாம பார்க்கிறோம். ஆரம்பத்துல இந்த கலாத்திய மக்கள் பவுலின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரொம்ப அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா வெகு விரைவிலேயே, இப்ப வேத விளக்க வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், ஒரு 3-4 வருஷ இடைவெளி தான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு சீக்கிரமாய் 3-4 வருஷ இடைவெளிக்குள்ளாக அவர்கள் பவுலினுடைய போதனைகளை விட்டு விலகி போக ஆரம்பித்து விட்டார்கள். அது ரொம்ப ஆச்சரியத்தை தரும். H.J. ஆப்பிள்பீன்னு ஒருவர் இந்த கலாத்தியருக்கு நிருபத்துக்கான விளக்கத்தை எழுதியிருக்கிறார். நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல நிறைய விளக்கங்களை கொடுத்து கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவதை பற்றி கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உணர்த்துதல் இல்லாத விதத்தில் வாழ்க்கை இருக்குமானால் அதை குறித்து கவனித்து சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னா ஆவிக்குரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் மிகவும் மோசமான பின்வாங்குதலுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடும். அதற்கு கவனமாக இருங்கள் என்று அவர் எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அததான் பவுல் இங்கேயும் சொல்லுகிறார். கலாத்திய விசுவாசிகள் அவ்வளவு சீக்கிரமாக சுவிசேஷத்தை விட்டு விலகி போனதை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் கேள்விகளை கேட்கிறார். அதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்படின்னா அவர் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறார். வாழ்த்துதெல்லாம் சொல்லிட்டு எதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறேன்றதை சுருக்கமாக சொல்லிவிட்டு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை, அதனுடைய அவசியத்தை உணர்த்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி விட்டு நேரடியாக விஷயத்துக்கு வருகிறார். இன்னைக்கு 6-9 வரை உள்ள வசனங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். 6-9 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த வார்த்தை பிரயோகங்களை கவனிக்கணும். திரும்புகிறதை சரியா, அது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, முழுமையாக நடந்து முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்றத அந்த வார்த்தை குறிக்கிறது. 7வது வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். எவ்வளவு ஹார்டான வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. சபிக்கப்பட்டவன். பின்னாடி அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். 9வது வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அவர் அங்க முன்வைக்கிறார். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை, ரொம்ப கடுமையான ஒரு குரலோடு அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத பார்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி, நமக்கு ரொம்ப தேவையான ஒரு உணர்த்துதல் இந்த பகுதியில் இருக்கு. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா பவுலினுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்து தலைப்பாக வைத்திருக்கிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லை, இதுதான் இந்த வசனங்களுக்கான தலைப்பு. வேறொரு சுவிசேஷம் இல்லை. இந்த 4 வசனங்களையும் 3 குறிப்புகள் மூலமாக நாம சிந்திக்கலாம். 6வது வசனத்தை பவுலின் ஆச்சரியம் என்கிற ஒரு தலைப்பிலையும், 7வது வசனத்தை பவுலின் ஆவேசம் என்கிற தலைப்பிலையும், 8-9 வசனங்களை பவுலின் சாபம் என்கிற ஒரு தலைப்பிலையும், இப்படி 3 குறிப்புகளின் கீழாக நம்ம பார்க்கலாம். ஆச்சரியம், ஆவேசம், சாபம். அதை பார்க்கும் போதே நமக்கு அது தெளிவாக தெரியும். முதலாவது பவுலினுடைய ஆச்சரியத்தை குறித்து நாம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ஆச்சரியத்தை கொடுத்த ஜனங்கள் இந்த கலாத்திய மக்கள். 6வது வசனத்தை பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்.
பவுலின் அப்போஸ்தல பணியால் மனமாற்றம் அடைந்தவர்கள் இவ்வளவு விரைவாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளாக சத்தியத்தை விட்டு தவறான ஒரு கொள்கைக்கு திரும்புகிறதை பார்த்து பவுல் ஆச்சரியப்படுகிறார். அதை குறித்து கேள்விப்பட்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த ஆச்சரியத்தோடையே அவர் இப்படி எழுதுகிறார்: உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நகர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அங்கு தங்களுடைய போதனைகளால் அந்த மக்களை, அவர்களுடைய விசுவாசத்தை கலக்கம் அடைய செய்து கொண்டிருக்கிற சில பொல்லாத மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் முழுமையாக அவர்கள் அந்த போதனைகளுக்கு உட்படவில்லை. அதனாலதான் பவுல் திரும்புகிறதை பற்றின்னு எழுதுகிறார். பவுல் அவர்களிடத்துல காணப்பட்ட அந்த மாற்றங்களை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனடியாக, போன வாரம் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோமா இல்லையா, ஒரு தகப்பனுடைய ஒரு கரிசனையோடு, ஒரு வேகத்தோடு தீவிரமாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். நீங்கள் கிருபையினால் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து போய்விட்டீர்களா என்று கேட்கிறார். ரொம்ப ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளவாப்பா நீங்க அதை மறந்துட்டீங்க. கிருபை அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்க: உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. உங்களுடைய அழைப்பு உங்களுக்கு வந்தது உங்களுடைய சுய கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் உங்களுக்கு வந்தது. பாருங்க, இந்த போதனை இன்னைக்கு நமக்கும் ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிற பல கூட்டத்துல நம்முடைய கிரியைகளும் கூட முயற்சி செய்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்ற தவறான போதனைகள் காணப்படுகிறது. இங்க பவுல் கலாத்தியருக்கு சொன்ன அழுத்தமான ஆணித்தரமான சத்தியம் என்னன்னா, கிருபையினாலே உங்களை அழைத்தவரை, உங்களையும் என்னையும் கூட கடவுள் அழைத்த போது அவருடைய சுத்த கிருபையினால் மட்டுமே நம்மை அழைத்திருக்கிறார். கிருபையினால் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து போய்விட்டீர்களா என்று கேட்கிறார். அவங்கள பார்த்து கேட்கிறார், உங்களுடைய ரட்சிப்பு கிருபையினால் வந்ததென்றால் அங்கு கிரியைக்கு இடமில்லை. இந்த ரட்சிப்புல ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே ஃபிட் ஆகுங்க. அங்க 2 வார்த்தையெல்லாம் கொண்டு வைக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். அது என்ன வார்த்தைனா கிருபை. கிருபை என்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அங்க ஃபிட் ஆகும், பொருந்தும். அங்க கிருபையும் கிரியையும் 2 வார்த்தைகளை சேர்த்து அங்க நம்மால ஃபிட் பண்ண முடியாது. பவுல் அததான் கலாத்தியர்களை பார்த்து கேட்கிறார். கிருபை என்றால் அங்கு கிரியைக்கு இடமில்லையே. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நீங்களா எவ்வளவு தெளிவா சொல்றார். கிருபையினாலதான் உனக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. பவுல் அந்த கலாத்திய மக்களுக்கு இதைத்தான் போதித்து, இதை விசுவாசித்து அவர்கள் ரட்சிப்பை அடைந்து சபையில் அங்கமாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் அவங்க மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்பா, தேவனுடைய சுத்த கிருபைதான் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்ததுன்னு நான் போதித்தேனே, நீ அதை அவ்வளவு சீக்கிரம் மறந்து போய்விட்டாயா? என்ன கேள்வி. இங்க எபேசியர்ல அதேதான் அவர் அழுத்தமாக சொல்லுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுல பாத்தீங்கன்னா அவர் அழுத்தமா சொல்றாரு, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இப்ப இங்கதான் ஒரு இறையியல் குழப்பம் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் தானே விசுவாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? நான் தானே விசுவாசிக்கிறேன். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற போது அந்த சுவிசேஷத்தை கேட்டு நான் தானே விசுவாசிக்கிறேன். அப்ப என்னுடைய விசுவாசம் என்னுடைய கிரியையாக இருக்கிறது இல்லையா? அப்ப நான் என்னுடைய பங்கை செய்யாவிட்டால் எனக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? அதனாலதான் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன, இந்த முறை வந்திருக்கிற அந்த திருமுறை தீபம் இதெல்லாம் நீங்க எடுத்து வாசிங்கன்னா கடைசியில நம்மை ரட்சிப்பது விசுவாசமா கிறிஸ்துவா? என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்கிறதா, கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறாரா?
அங்க போதகர் பாலா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார், விசுவாசம் என்பது ஒரு கருவி. யார்கிட்டயோ ஏதோ ஒண்ணு நீங்க கேக்குறீங்க, அவங்க அதை கொடுக்கும் போது அதை வாங்குவதற்கு நீங்க கை நீட்டுறீங்க பாத்தீங்களா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, ஒரு கருவி மாதிரி. அந்த கையை பயன்படுத்தி நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். விசுவாசத்தின் ஊடாக கடவுள் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனா உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய சுய கிரியை அல்ல, தேவனுடைய சுத்த கிருபையே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதனாலதான் எபேசியர் 2:9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, பவுலுக்கு தெரியும் என்னெல்லாம் மனுஷன் பேசுவான்னு. நான் விசுவாசித்தேன், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுல அல்லேலூயா ஸ்தோத்திரன் வேற சொல்லிடுவான். ஏன்னா என்னுடைய பங்களிப்பு இருக்கு. எப்பவே மனுஷனுக்கு அந்த பெருமை ரொம்ப இருக்கும். நான் எதுவுமே செய்யலையா, என்னுடைய ரட்சிப்புக்கு நான் ஒண்ணுமே செய்யறது இல்லையா, இது என்னையாவது போதனை, நானே ஏதாவது செஞ்சுக்கிறேனே. அதான் மனுஷனுடைய நிலை, அவனுடைய பாவத்தின் நிலை. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, முழுமையாக தேவனுடைய கிருபை. அப்போ பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல அதை எடுத்து விளக்குகிறார். ரோமர் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லுகிற அந்த ஆபிரகாமை எடுத்து வைத்து விளக்குகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 2-5 வசனங்களை பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 2-5 வசனங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள யாராவது ரட்சிப்புல நான் விசுவாசிக்கிறதோ, நான் மனம் திரும்புகிறதோ, நான் செய்கிற பக்திக்குரிய காரியங்களும் சேர்ந்து எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுன்னு உங்களுடைய சுய கிரியைகளின் மேல் ஏதாவது 1% நம்பிக்கை வச்சிருந்தாலும் இன்னைக்கு அந்த நம்பிக்கையில கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி தீய வச்சு விட்டுருங்க. அது இருக்கவே கூடாது. அப்படின்னா அது பொசுங்கி போகணும். இல்ல நான் எனக்கு அது வேணும் பிரதர், எனக்கு அது வேணும் பாஸ்டர், அதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னா பவுலுடைய வார்த்தைகளின்படி சொல்வதானால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பதிலாக அல்லது கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட வேறு எதையும் ரட்சிப்பில் சேர்க்க முடியாது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பவுல் இததான் அந்த கலாத்திய மக்களை பார்த்து கேட்கிறார், உங்களை கிருபையினாலே அழைத்தவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக நீங்க திரும்புகிறீங்களே, இதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சுவிசேஷம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட சபையா அப்போஸ்தலனாகிய என்னுடைய உபதேசத்தை விட்டு நான் உயிரோடு இருக்கும் போதே மாறி போய் கொண்டிருக்கிறீர்களேன்னு அந்த ஆதங்கம் தான் பவுலுக்கு. ரோமர் 4வது அதிகாரம் 2-5 வசனங்கள்ல ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஏன்னா ஒரு சில யூதர்கள் ஆபிரகாமை எடுத்து ஆபிரகாம் எப்படி நீதி உள்ளவன் ஆக்கப்பட்டான் என்றால் அவன் தேவனை விசுவாசித்தான், உண்மைதான். ஆனா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் செய்து கொண்டதன் நிமித்தமாகவே அவன் நீதிமான் என்று அறிக்கையிடப்பட்டான்னு போதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பவுல் அது ஒரு ஆர்கியூமெண்டா எடுத்து இங்கு பேசுகிறார். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. அப்போ இந்த போதனைகளை கொடுக்கிற யூதர்களை வரிசையா நிப்பாட்டி கண்ணம் பழுக்க அறைகிறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அததான் அங்க பவுல் ட்ரீட்மெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நீ ஆபிரகாம சொல்லுகிறியே, அந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக வேதம் காட்டுகிறதே, அந்த ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினால் ஆபிரகாமே தன்னுடைய கிரியைகளினால நீதிமான் என்று அறிக்கையிடப்படவில்லை. அப்படி ஒருவேளை அவன் செய்த விருத்த சேதனம் அவனுக்கு நீதியை கொண்டு வந்திருக்குமானால் அவன் பெருமை பாராட்டலாம். ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை, ஒருத்தனும் முடியாது. அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, மோசையாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுகிற யாரா இருந்தாலும் எந்த மனிதனுமே தன்னுடைய சுய கிரியைகளின் மூலமாக கடவுளுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட இடமில்லை. நீங்க பாருங்க, பவுல் அந்த யூதர்கள் ரொம்ப பெருசா மதிச்சு கொண்டிருந்த ஆபிரகாமையும் மோசையுமே போட்டு உடைச்சு விட்டார்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இன்னைக்கு இருக்கிற இந்த மத போதகர்கள் எம்மாத்திரம்? நீங்க இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சாதான் உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு உறுதிப்பட வேண்டுமானால் நீங்க இதெல்லாம் செய்யணும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் நீ திருமணம் பண்ணக்கூடாதுன்னு போதிக்கிறவனா இருக்கிறானா இல்லையா?
வேதம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னா போதிக்குது. அப்ப இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், வேதத்தை திரித்து போதிக்கிறவர்கள். அததான் பவுலங்க சொல்லுகிறார். 3வது வசனம் பாருங்க, ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்வதற்கு முன்பதாகவே தேவன் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் என்கிற சடங்கை கொடுத்து அதை செய் என்று நியமிப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தன் இருதயத்தில் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு நீதியை, ரட்சிப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசம் நீதியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஆர்டிகிளை நீங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது வசனத்துல இன்னும் அவருடைய ஆர்குமெண்ட்டை பாருங்க, பவுலுடைய இன்டலெக்சுவல் ஆர்குமெண்ட். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். வேலை செய்யறவனுக்கு கிடைக்கிற சம்பளம் மாதிரி நீ வேலை செஞ்ச, அதனால அதுக்கு வர்ற கூலி தான் உன்னுடைய சம்பளம், நீ வச்சுக்கோ. ஆனா கிருபைன்றது அப்படி இல்லை. அதுதான் அங்க சொல்லுகிற. ஒருவன் 5வது வசனத்துல கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப கிரிய நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், இதன் மூலமாக என்னுடைய இந்த செயல்கள் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லுகிற அத்தனை மனிதர்களும் வேதத்திற்கு எதிரான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியரே, உங்களுக்கு சுவிசேஷத்தை நான் தெளிவாக தானே சொன்னேன், நீங்க ஏன் இப்படி உங்களுடைய போதனைகளை மாற்றிக்கொள்ளுகிறீர்கள்னு அங்க பவுல் சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்களாகிய என்று அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற போது அது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லைங்க. அந்த அழைக்கப்படுதல் என்பது நாம இறையியல் பூர்வமாக புரிந்து கொள்ளணும். நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல காரணங்களை கொண்டு கடவுள் நம்மை அழைக்கவில்லை. தேவனுடைய அழைப்பு முன்குறித்தலும்னு நம்ம படிக்கிற போது அதை குறித்து பார்த்திருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்துல 28-30 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய கிரியைகளினால், நம்முடைய நற்கிரியைகளினால் நம்மிடத்தில் காணப்படுகிற ஏதோ நன்மை கடவுளை கவர்ந்து இழுத்து நமக்கு இந்த அழைப்பு வரவில்லை. அது கலாத்தியருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அததான் பவுல் போதித்திருந்தார். சுவிசேஷத்தை பவுல் சொல்லும் போது, உங்ககிட்ட இருக்கிற இந்த நற்கிரியைகளினால் கடவுள் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டார், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறார், வாருங்கள் நான் சொல்லியிருப்பாரு இல்லையே. அந்த அழைப்பு குறித்து பேசும்போது அது நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், அன்கண்டிஷனல் எலெக்ஷன். சரிங்களா? சீர்திருத்த போதனைகள்ல முக்கியமான ஒரு தூண், 5 தூண்கள்ல இதுவும் ஒண்ணு. முழுமையா பாவியா இருக்கிற மனுஷன், துலிப் ஞாபகம் இருக்கா? டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன். மனுஷன் முழுமையாக பாவி. அவன் தாயின் கருவில் உருவானதிலிருந்து பாவத்தோடையே இருக்கிறான், இந்த உலகத்துல சாகிற வரைக்கும். அப்படிப்பட்ட முழுமையான பாவியாகிய மனிதனை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் அழைக்கிறார். அன்கண்டிஷனல் எலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதல், நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் நம்முடைய சீர்திருத்த நம்பிக்கையினுடைய தூண்களாக இருக்கிறது. அப்ப என்னிடத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு நன்மையினால் அல்ல, பவுல் அங்க சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை. உங்களுக்கு அழைப்பு எப்படி வந்தது? கிறிஸ்துவின் கிருபையினால் வந்திருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறார். வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த வேறொரு சுவிசேஷன்றது எதை குறிக்கிறது? பவுல் இந்த 4 வசனங்கள்ல 4 முறை இந்த வேறொரு சுவிசேஷன்றத பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு வசனத்திலையும் அழுத்தமாக இந்த வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம்னு அவர் பயன்படுத்தி இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். அது என்னன்னா, ரட்சிப்பு மோசையின் கட்டளைகளை கை கொள்வதால் வருகிறது. அது கிரியையை பேஸ் பண்ணி வருது.
அததான் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ரட்சிப்பு வந்தபோது, நீங்கள் விசுவாசத்தை அடைந்த போது இப்படியான புரிந்து கொள்ளுதல்லையா ரட்சிப்பை அனுபவித்தீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தீர்கள்? இல்லையே. ஆரம்பத்துல சரியாக தானே துவங்கினீர்கள். பின்னாடி நிருபத்துல அவர் இந்த அதிகாரங்கள் அவர் சொல்றாரு, ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சு ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கிறீங்க? ஆவியில் ஆரம்பித்து மாம்ச கிரியைகள்ல முடிக்க போறீங்களா? ஏன் புத்தி இல்லாத கலாத்தியர்களேன்னு அவர்களை திட்டுகிறார். வேறொரு சுவிசேஷத்திற்கு ரொம்ப வேதனையோடு 3வது அதிகாரம் கலாத்தியர் 1-5 வசனங்கள் இப்ப நான் சொன்னது பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்கு சுவிசேஷம் வந்த போது கிறிஸ்துவை மட்டும்தானே நான் காட்டினேன், அவருடைய சிலுவை மரணத்தை மட்டும்தானே உங்களுக்கு விளக்கினேன். வேற எந்த கிரியையும் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறதுன்னு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த சிலுவை மரணத்தினுடைய மேன்மையை நான் விளக்கி போதித்திருந்தேனே. பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? கேட்கிறார் பாருங்க. ரட்சிப்பு அடைந்த போது கொஞ்சம் யோசிச்சுப்பார். சில வருடங்களுக்கு முன்பாக போய் உன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நினைத்துப்பார். நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டதுனால உனக்கு ரட்சிப்பு வந்ததா, அல்லது விசுவாச கேள்வியினால உனக்கு ரட்சிப்பு வந்ததா? எதனால ஆவியை பெற்றீர்கள்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடு உங்களுக்குள்ளாக வந்து அந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவித்தீர்கள். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எங்காவது உங்களுக்கு விலக்கி போதித்தேனா? அவர் கேட்கிறார் 3வது வசனத்துல, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அவித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அடிக்கிட்டே போறார். இப்ப இந்த கடிதம் முழுசுமே பாத்தீங்கன்னா இப்படி பல கேள்விகளை பவுல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பவுலை ஆச்சரியப்பட செய்திருக்கிறார். சுவிசேஷத்தை விட்டு இவ்வளவு வேகமாக திரும்புவதற்கு என்ன காரணம்? யார் எதை சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா கலாத்தியரே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றம், சுவிசேஷத்தை விட்டு அவர்கள் விலகி செல்லுகிறதை குறித்து அவர்களை கேள்வி கேட்கிறார். அதை குறித்து ஆச்சரியப்படுகிறார். பவுலின் ஆச்சரியம். 2வது பவுலின் ஆவேசம். 7வது வசனத்தை பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. மறுபடியும் இங்க அழுத்தமா சொல்றார் பாருங்க. 2வது முறை, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பிரயோகத்திலேயே பவுலினுடைய ஆவேசம் வெளிப்படுகிறது. இந்த ஆவேசம்னா என்ன அர்த்தம்? ஆவேசம்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அப்நார்மல் பிஹேவியர்னு சொல்றோம்ல. இப்போ ஒரு உதாரணமா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த கன்னியாகுமரிக்கு நீங்க போனீங்கன்னா போட்டிங் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து உங்களை அந்த விவேகானந்தர் பாறைக்கு கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு போட்ல கூட்டிட்டு போவாங்க. ஆனா கடல் கொந்தளிப்பு இருந்தா கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம தெரிஞ்சது தானே இது. அப்போ அந்த இடத்துல கடல் கொஞ்சம் ஆவேசமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆக்ரோஷமாக இருக்கிறது, ஆக்ரோஷமாக அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. பவுல் ஒரு நார்மல் மேனா இல்லாம ஒரு அப்நார்மல் மேனா இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்.
அதனாலதான் ஆவேசத்தோடு என்று நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆவேசம் என்பதற்கு இன்னும் சில வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. வெறி, ஒரு வெறியோடு ஒரு செயலை செய்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுகிறதுன்னு சொல்லுவோம்ல. உனக்குள்ள அந்த ஃபயர் இல்லைன்னா உன்னால சாதிக்க முடியாதுப்பான்னு சொல்லுவோம். உனக்குள்ள அந்த வெறி இருக்கணும், அதான் ஆவேசம், ஆக்ரோஷம். இன்னொரு வார்த்தை இருக்கு, கடும் கோபம். பவுல் ரொம்ப ஒரு கோபம், அவருடைய இருதயத்துல கோபத்துக்கு அளவே இல்லாத நிலையில அவர் சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், கடும் கோபத்தோடு. இன்னொரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, பெரும் சினம். இதெல்லாம் சினோனிம்ஸ் இந்த ஆவேசம்ங்கிற வார்த்தைக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருந்துதான் கலாத்தியருக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லையேன்னு சொல்லுகிறதுல அந்த டோன்லயே பவுலினுடைய ஆவேசம் தெரிகிறது. ஏன் பவுல் இப்படி ஆவேசப்படணும்? ஏன் பவுல் இப்படி ஆவேசப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பிஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பால்ல விஷம் கலந்து கொடுத்தா அதை எப்படி பாப்பீங்க? நீங்க எப்படி பாப்பீங்க? பால்ல விஷம் கலந்து இருக்குன்னு தெரிஞ்சு, அது பரவாயில்ல, அது கொஞ்சம் தானே கலந்து இருக்கு, அது ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லி விடுவீங்களா? பால்ல விஷத்தை கலந்து கொடுக்கிறது எத்தனை பெரிய மோசமான செயல்! அது கொலைக்கு சமம் இல்லையா? இங்க அந்த கலாத்தியர்களை கலக்கி கொண்டிருக்கிற யூதர்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுத்த சுவிசேஷத்தை கலப்படம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் ஆவேசத்தோடு இப்படி பேசுகிறார். அங்க கலக்கப்படுத்தி டிஸ்டர்பிங் உங்களை அவங்க கலக்கமடைய செய்கிறார்கள், குழப்பமடைய செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, they want to distort the gospel of Christ. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்டுவதற்கு அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. டிஸ்டர்பிங் அண்ட் டிஸ்டார்டிங். அவர்களுடைய நோக்கமே உங்கள் இருதயங்களை குழப்பமடைய செய்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதுதான் சாத்தானுடைய வழி. எப்போ ஒருத்தனை கவிழ்க்கணும்னு சாத்தான் முடிவு பண்ணுகிறானோ, அப்ப கடவுளை பற்றிய காரியங்கள்ல அவனுடைய மனதில் குழப்பத்தை கொண்டு வருவான், சந்தேகங்களை கொண்டு வருவான், கேள்விகளை கொண்டு வருவான். இப்ப இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிற செயல் பிசாசினுடைய செயல். சுவிசேஷத்துக்கு எதிராக சுவிசேஷத்தோடு கூட இதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அத்தனை மனிதனும் பிசாசுக்குரியவன். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல பவுல் சொல்றேன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கட்டும்னு அங்க பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோமா இல்லையா? ஆதி பெற்றோர் பாவத்துல விழுந்து போவதற்கு காரணம் என்ன? இந்த பிசாசு தானே காரணம். அவன் ஏவாள் இடத்தில் ரொம்ப தந்திரமாக போய் தேவன் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? ஆமா, சொன்னாரு. நீங்க இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லை, நீங்க தேவர்களை போல் ஆவீர்கள். ஏவாளுடைய மனதை மயக்கி தேவனுடைய தெளிவான சத்தியத்திற்கு எதிரான சிந்தனைகளை கொண்டு வர செய்து அப்படியே தன்னுடைய வஞ்சகத்தில் ஏவாளை வீழ்த்தி விட்டான். பாருங்க, கடவுள் ஆதாமோடும் ஏவாளோடும் தெளிவாக சொல்லி இருந்த அந்த காரியத்திலேயே பிசாசு குழப்பி பாவத்துல விழ வச்சுட்டான். இதே செயல்களை தான் அன்னைக்கு அந்த கலாத்திய சபை விசுவாசிகளை குழப்பி கொண்டிருந்த யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு புரியுதா? அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, மோசமானது. அதனாலதான் அவர் ரொம்ப ஆவேசத்தோடு இதை எழுதுகிறார். அவங்களுக்கு சொல்றார், உங்க மத்தியில வந்திருக்கிறவர்களுடைய நோக்கம் இதுதான். உங்க இருதயத்தை குழப்பணும், சுவிசேஷத்தை புரட்டணும். அந்த நோக்கத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்க அவர்களுடைய போதனைகளுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய போதனைகளின்படி திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், ஆவேசம் அடைகிறேன்னு பவுல் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டுதான் மூணாவது காரியம் அவரு சபிக்கிறத பார்க்கிறோம். பவுலினுடைய சாபம் 8-9 வசனங்கள்ல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 9வது வசனம்,
கூடுதல் அழுத்தத்தோடு 8வது வசனத்தில் அவர் சொன்னதை மறுபடியுமாக சொல்லுகிறார். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சரிங்களா? இந்த 2 வசனத்திலையும் மறுபடியும் வேறொரு சுவிசேஷம் என்று 2 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை ரொம்ப உறுதியாக அங்கு சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை சொன்ன நாங்களே வந்து மாற்றி சொன்னாலும், நான் தானே உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னேன், கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றியும் அவருடைய சிலுவை மரணத்தினுடைய பலாபலன்களை பற்றியும் ரட்சிப்பு உங்களுக்கு எப்படி வருகிறது என்பதை பற்றி சுவிசேஷத்தை நான் தானே சொன்னேன். நானே வந்து சுவிசேஷத்தை மாற்றி சொன்னாலும், அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் மாற்றி சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி யாராவது உங்களிடத்தில் வந்து சுவிசேஷத்தை மாற்றி சொல்லுகிறவனாக இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இந்த சபிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தைக்கு கடவுளுடைய எந்த கிருபையையும் அடையாமல் அந்த பிசாசும் அவனுடைய கூட்டமும் பங்கடைந்திருக்கிற அந்த ஆக்கினைக்கு போக கடவன் அப்படின்னு அங்கு பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு பவுலினுடைய என்ன ஓட்டங்கள் புரியுதா? அவருடைய மனசு எவ்வளவு வேதனையோட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு பதட்டத்தோட, எவ்வளவு ஒரு கரிசனையோட, இந்த மக்களுடைய நிலை எங்க போகுமோ அங்க கலக்கி கொண்டிருக்கிற, கலக்கம் அடைய செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் இன்னும் என்ன என்ன செய்திருப்பார்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தோடு தான் அவர் எழுதுகிறார். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது சுத்தமான சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அது மாற்றக்கூடாது என்பதற்காகவே பவுல் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்னு பார்க்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் கடுமையாக சாடி இருக்கிறார். நம்ம ரொம்ப பார்த்திருக்கிறோம் மலை பிரசங்கத்தை பார்க்கும் போது. அவர் ஏன் அப்படி சாடி இருக்கிறார்னா, அப்படி இந்த போலி போதனையாளர்கள் செய்கிற செயல்கள் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் எதிராக செய்கிற பெரிய குற்றம். கடவுளையும் மனிதர்களையும் சேரக்கூடாத விதத்தில் செயல்படுகிற செயல்கள் இது. அதனாலதான் கடவுள் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள். அது வந்து சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவுள்னு சொன்னா கூட அது தகுதியானதுதான். ஏன்னா சுவிசேஷம் இல்லாம பாவி கடவுளிடத்தில் சேர முடியாது. இவங்க சுவிசேஷத்தை மாற்றி போதிக்கிறார்கள். அப்ப அவனுடைய நம்பிக்கை எப்படி போகும்? அப்ப என்னுடைய இந்த கிரியைகள் மூலமாகவும் நான் ரட்சிப்பை அடைகிறேன், அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்புகிற போது முழுமையாக தன்னுடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தை விட்டு அவன் விலகி போகிறானே, தன்னுடைய சுய கிரியைகளை நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். இது கடவுளுக்கும் மனுஷனுக்கு எதிரான எவ்வளவு பெரிய குற்றம்ன்றதை யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்றார், இந்த குற்றத்தை, இப்படிப்பட்ட குற்றத்தை செய்கிறவன் மனம் திரும்பாமல் போகிற போது அவனுக்கான அழிவு அவன் தலையின் மேல் இருக்கிறது. அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுதா? அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்னா அதான் அர்த்தம். பிசாசு செய்கிற செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தோடு கூட சேர்த்து காரியங்களை சொல்லுகிறார்களோ, அதனாலதான் இந்த சாட்சி சொல்லுகிறதெல்லாம் நம்முடைய சபைகள்ல வழக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? சாட்சி சொல்லும் போது என்ன சொல்வான்? தன்னை பத்தி பெருமையா பேச ஆரம்பிப்பான். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ஆண்டவர் இப்படி செய்தார், நான் இப்போ இப்படி மாறிட்டேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய சுய பெருமையை அங்க முன்வைத்து சாட்சியாக சொல்லுகிறேன்னு செய்து கொண்டிருப்பான். அது தவறு. எங்க பேசினாலும் என்னுடைய ரட்சிப்பு முழுமையாக என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவில் தங்கி இருக்கிறது. அவர் எனக்காக சிலுவையில் மரித்ததினால் தங்கி இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் எனக்கு ரட்சிப்பில்லை. வார்த்தை. நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறேங்க, நான் ஆலயத்துக்கு போறேங்க, தசமபாகம் கொடுக்கறேங்க,
ரொம்ப பக்திக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, இதெல்லாம் பவுலினுடைய வார்த்தைகளின்படி பார்த்தால் துடைத்து போடத்தக்க கந்தையான துணி. அது ரொம்ப மோசம். புரியுதா? பவுல் வேறொரு சுவிசேஷம் இல்லையேங்கிற ஆதங்கத்தோடு அவர் பேசுகிறத பாருங்க. கலாத்திய விசுவாசிகள் இவ்வளவு சீக்கிரமாக கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை அழைத்த தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்களேங்கிற அந்த ஆதங்கம். உங்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லும் போது தெளிவாக சொல்லி, அந்த தெளிவான சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்த நீங்கள் இப்படி மாறி போய் கொண்டிருக்கிறீர்களேங்கிற அந்த ஒரு வேதனை. அதனாலதான் அவர் எழுதுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தை மாற்றி போதிக்கிற எவனாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன், பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட இடத்தை போய் சேருவான். ஏன்னா ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க கூடாதபடிக்கு சுவிசேஷத்தில் கலப்படம் செய்கிறான், அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அதான் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இதுல இருந்து என்ன படிக்கிறோம்? முதல்ல நம்ம பார்க்கிறது, வேறொரு சுவிசேஷம் இல்லை என்பதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சுவிசேஷம் ஒன்றுதான், அதுவும் கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவினால் மட்டுமே கிடைக்கும் பாவ விடுதலையை பற்றியதுதான் சுவிசேஷம். இதில் எந்தவித மனித கிரியைகளுக்கும் கொஞ்சம் கூட இடம் இல்லை. பிரசங்கத்துல பல இடங்கள்ல சொன்ன மாதிரி, எந்த மனித கிரியைகளையும் அடிப்படையாக கொண்டு ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு வருகிறதில்லை. விசுவாசமே ஒரு கருவியாகத்தான் செயல்படுகிறது. போலியான சுவிசேஷங்கள் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். இயேசுவின் சுவிசேஷத்தை மட்டுமே பிடித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் உங்களுடைய ஆத்துமா விடுதலை அடைகிற போது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் கிரியை செய்து, இவ்வளோ மகா மோசமான பாவியாகிய உனக்கு தேவனுடைய கோபமும் நரகமும், அது நரக தண்டனை, நித்திய நியாய தீர்ப்பு மட்டுமே கிடைக்க போகிறது, ஓ பாவியே இப்படிப்பட்ட அழிவுக்குள்ளாக இருக்கிறாய்ன்னு உங்க இருதயத்துல பேசினாரே, அதை நீங்க நினைச்சு பாருங்க. அதோடு கூட அவர் சொன்னாரே, இதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிப்பது, அவர் பாவிகளுக்காக செய்திருக்கிற அந்த பரிகார பலியை விசுவாசிப்பது. நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் உனக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுப்பார். இதை நம்பி, இதை விசுவாசத்து தானே உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. இத கடைசி வரைக்கும், உங்களுடைய கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நீங்க அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வேற எதற்கும் செவி கொடுக்காதீங்க. பவுல் சொன்னது போல வேறொரு சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் ஒண்ணுதான், அது இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான். ரட்சிப்பு ஒண்ணுதான், அது கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக மட்டுமே வருகிறதுன்றத புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, போலிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஏன்னா அவர்களால உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆபத்து. தெளிவான சத்தியம் போதிக்கிற சபைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த சபைகள் ரொம்ப ஆடம்பரமான சபைகளாக இல்லாமல் இருக்கலாம், கட்டடங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் இருக்கலாம், அந்த சபைகள் இருக்கக்கூடிய வசதிகள் ரொம்ப சௌகரியமாக இல்லாமல் இருக்கலாம், அந்த சபைகள்ல வரக்கூடிய ஆத்துமாக்கள் மிக சில பேராக இருக்கலாம், பிரம்மாண்டமாக வெகு திரள் கூட்டம் கூடுகிற சபையாக அது இல்லாம இருக்கலாம், ஒரு சின்ன சபையா கூட இருக்கலாம், எளிமையான சபையா இருக்கலாம். ஆனா அங்க சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் உங்கள் ஆத்துமாக்களை அந்த சபைக்கு ஒப்புக் கொடுங்கள். அங்கு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய சுவிசேஷம் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினால் நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள். அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, நான் எப்படி இங்க போறது? அவங்க ஒரு சின்ன இடத்துல கூடி ஏதோ ஒரு சின்ன குரூப்பா இருக்கிறாங்க, அங்க சர்ச் பில்டிங்கே இல்லை, அங்க ரொம்ப வசதிகள்லாம் இல்லை. அதனால நான் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு போகிறேன். ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி முழுமையான
சௌகரியமான வசதிகளை கொண்ட சபையை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி விசாலமான பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறீர்கள். எங்க உங்களுடைய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்க. வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதா, சத்தியம் போதிக்கப்படுகிறதா, அங்கதான் உங்களுடைய ஆத்துமா ஒப்புக் கொடுக்கணும். இத சொல்லும் போதே இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது. நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் பிரிந்து போய்விட்டார்கள். பிரிந்து போனவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் இருக்கிற சபைகள் எல்லாம் பார்த்தா வார்த்தையில சொல்ல முடியாது. இத்தனை வருட காலமாக இந்த புத்தி இல்லாத கலாத்தியரை போல புத்தி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். சத்தியத்தை விடுத்து, சத்தியம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இருதயத்துக்கு விருப்பமான காரியங்கள் இருக்குன்னு போன மக்களும் இருக்கிறார்களே, ரொம்ப ஆபத்து. ஏன் போலிகளை அடையாளம் கண்டு கொள்ளணும்? அவங்க உங்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் சுய மகிமை, சுய பெருமை மட்டுமே. அவர்களும் போக மாட்டார்கள், உங்களையும் போக விட மாட்டார்கள். இன்னைக்கு வெகு திரள் போலி போதகர்கள் இருக்கிறார்கள். போலிகளை அடையாளம் கண்டு கொண்டு கவனமாக இருங்க. மூணாவது, இந்த போலி போதனையாளர்கள் சொல்லுகிற வேதத்தை விட்டு விலக செய்கிற போதனைகளுக்கு கவனமா இருங்க, அதை கேட்காதீங்க. ஏன் இதை நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன்னா, எப்பவும் இல்லாத விதத்துல இந்த காலத்துல பல்வேறுபட்ட போதனைகளை கேட்பதற்கான வசதிகள் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய சர்மன் லிங்க்ஸ், இதன் மூலமாக ரொம்ப வசதியாக வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு பகுதிக்கு விளக்கம் தெரியலன்னா யூடியூப்ல அதை பத்தி யார் என்ன சொல்லி இருக்கிறான்னு போய் கேட்க போறோம். இன்டர்நெட் சர்மன் லிங்க்ஸ்ல போய் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்க போறோம். அவர் பிரசங்கிக்கிறவர் யார், அவர் எதை விசுவாசிக்கிறார், அவருடைய விசுவாசம் என்ன, அதை குறிச்செல்லாம் சிந்தித்து பார்க்கறதே இல்லை. நீங்க இப்படி போவீர்களானால் இந்த போலிகள் உங்களுடைய மனதை மயக்கி உங்களை சத்தியத்தை விட்டு விலக செய்து விடுவார்கள். கவனமாக இருங்கள். பவுல் இதையும் இங்கு எச்சரிக்கிறார். அன்னைக்கு கலாத்திய விசுவாசிகளை எச்சரித்ததை போல இன்னைக்கு இதே வார்த்தைகளை கொண்டு நம்மையும் எச்சரிக்கிறார். கேட்கிற எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். கேட்காதீங்க. ஏன் கேட்கிறீங்க? ஏன் கேட்கிறீங்க? அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பற்றி எந்த விதமான தெளிவும் இல்லாம, புரிதலும் இல்லாம போய் கேட்பதினால் உங்கள் ஆத்துமாவை கண்ணியில் அகப்படுத்துகிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆக போலிகளை அடையாளம் கண்டுகொள்கிறது மட்டும் இல்ல, அந்த போலி போதனைகளுக்கு, வேதத்தை விட்டு விலக செய்கிற போதனைகளுக்கு செவிகொடாமல் இருப்பது நல்லது. நாலாவது, இன்னொரு பாடத்தை இங்க படிக்கிறோம். வேதத்தை புரட்டுகிறவனுக்கு வரப்போகிற ஆக்கினை பயங்கரமாக இருக்க போகிறது என்று பவுல் எச்சரிக்கிறார். அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மீது பற்றி எரிகிறதுன்னு அவர் சொல்லுகிறார். அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சத்தியத்தை தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறதோட இல்லாம, கடவுளுடைய வார்த்தையை எங்க நீங்க பேசினாலும் வார்த்தையை சத்தியமாக பேசணும். கடவுள் தம்முடைய வார்த்தையை மாற்றி புரட்டி பேசுகிறவர்களுக்கான ஆக்கினை அவர் கொடுப்பார். ஆனா கடவுளுடைய வார்த்தையை முன்வைத்து பேசுகிற போது அவருடைய மக்களாக நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஒரு வேத பகுதிக்கு யாரோ ஒரு விளக்கத்தை கேட்கறாங்க, தெரியலன்னா உண்மையிலேயே தெரியல, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேங்கிறது தான் உண்மை. ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயோ அல்லது எனக்கு இது தெரியுங்கிற ஒரு நினைப்பிலேயோ நான் சொல்லலைன்னா அந்த மனுஷன் என்னைய தப்பா நினைச்சிருவானே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்ன சொல்ல முற்படுவீர்களானால் நீங்கள் வேதத்தை புரட்ட பார்க்கிறீர்கள். அது தவறாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை செய்திருக்கிறீர்கள். ரொம்ப ஆபத்தானது. கவனிக்கிறீங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்தை புரட்டினால் அதற்குரிய தண்டனையை கொடுக்க தேவன் தயாராக இருக்கிறார் சொல்கிறார். பவுல் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள். நீ கடைசியா சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லுங்கள். தயவு செய்து சுவிசேஷத்தை சொல்லும் போது உங்க சொந்த புராணத்தை பாடாதீர்கள். நானும் இந்து குடும்பத்துல பிறந்தேங்க,
இத்தனை வருஷம் இப்படி இருந்தேங்க, அப்படி இருந்தேங்க, அது மூலமாக அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சதத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. சுவிசேஷத்தை தெளிவாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார்கள்னு பாருங்க. சுவிசேஷ பிரசங்கங்களை கேளுங்க. நல்ல தேவ மனிதர்களுடைய, நம்முடைய சீர்திருத்த பின்னணியத்தை கொண்டிருக்கிற நல்ல பிரசங்கிகளுடைய சுவிசேஷ பிரசங்கங்களை கேளுங்க. ஒரு ஆல்பர்ட் அண்ட் மார்ட்டினுடைய பிரசங்கத்தை கேளுங்க. அற்புதமான சுவிசேஷ பிரசங்கி. காஸ்பல் பிரீச்சிங்ல அவரை தொட முடியாத அளவுக்கு அற்புதமாக விளக்கி போதிப்பார். நாமே சிறு சிறு புத்தகங்கள் கையில வச்சிருக்கிறோமா இல்லையா? உங்கள் மேல் இருக்கும் குற்றப்பதிவேட அருமையான சுவிசேஷ செய்தி. மதில் மேல் இருக்கும் பூனை, நல்லா வாசிச்சு பாருங்க. அப்ப சுவிசேஷத்தை தெளிவாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. சுவிசேஷத்துல கதையும் வேறதையும் சொல்லக்கூடாது. மனிதர்களுடைய பாவத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கியுங்கள், சொல்லுங்க. அதுதான் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க கூடியது. இயேசு படம் போடுறதுனாலயோ வேற ஏதோ ஒன்று செய்கிறதன் மூலமாகவோ எந்த ஒரு மனிதனுக்கும் ரட்சிப்பு வரப்போவது கிடையாது. பவுல் இந்த ஆதங்கத்தோடு சொல்லுகிறத பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை விட்டு வேறு கதைகளை சொல்லுவதனால் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தலான்னு உங்களுடைய சாமர்த்தியத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய அறிவுத்திறனையும் உங்களுடைய புத்தி கூர்மையையும் அங்க காட்டாதீங்க. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இருக்கிற மனிதனுடைய நிலைமைக்கு ஏற்ப நம்ம சுவிசேஷத்தை கவனமா சொல்லணும். ஆனா அந்த சுவிசேஷம் சுவிசேஷமாக இருக்கணும். அதை தவிர வேற ஒன்னும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இதுல இருந்து இன்னும் அப்படியே பில் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு பாருங்க பவுல். வேறொரு சுவிசேஷம் இல்லையேன்னு இந்த வசனங்கள்ல அவர் ஆணித்தரமாக விளக்கி இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபம் பண்ணலாம்.